இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய புடலங்காய் ரிங்ஸ் தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போனா தான் இதே மாதிரி கிறிஸ்பியாக உங்களுக்கும் வரும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு புடலங்காயை தோலை சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொரிக்க போகையில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொரிக்க போகும்போது தான் அரிசி மாவு ஆட் பண்ணணும், இல்லாட்டி கிறிஸ்பியாக வராது. நான் இது கூட கொஞ்சோண்டு கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நல்லா பைண்ட் ஆகணும் அதில். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயை காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மொறுமொறுன்னு வராது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒவ்வொரு ரிங்ஸாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியான புடலங்காய் ஃப்ரைஸ் ரெடி ஆயிருங்க. நீங்கள் புடலங்காய் எப்போயுமே நார்மலாக பண்ணி தரதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, புடலங்காய் பிடிக்கல, எனக்கு காயே பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியான புடலங்காய் ஃப்ரை 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க.